ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எந்த டைரெக்ஷனில் போக போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் நீடில் விட்டு அதை ஹாஃப் டர்ன் மட்டும் பண்ணி ஃபஸ்ட்டு லூப்பை எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் லூப்பில் இருந்து நம்ம ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு நீடில் டர்ன் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, நூலாக இருந்துடும். நான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக ஸ்டிச் போட்டு காட்டுறேன் புரியணுங்கிறதுக்காக. த்ரெட்டு மேலே வரல அப்படின்னா லைட்டாக நீடில் ரொட்டேட் பண்ணி இழுத்து பாருங்கள். அப்படியும் மேலே வரல அப்படின்னா நீடில் வெளியே எடுத்துருங்க. மறுபடியும் அந்த லூப்புக்குள்ளே நீடில் கரெக்டாக விடுங்க. ஏன்னா இழை ஏதாவது பிரிஞ்சிருந்தால் அந்த நூல் வந்து மேலே ஏறாது. ஒரு முறை இழை மிஸ் ஆச்சுனாக்கா அடுத்தடுத்த ஸ்டிச்சு போடும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டைட்டாக கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. சில்க் த்ரெட்டில் வந்து நிறைய ஸ்பைரல் ஷேப்ஸ் இதெல்லாம் போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆரி கற்றுக்கும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஃப்ரேமை திருப்பவே கூடாது. நீடில் மட்டும்தான் நீங்கள் எந்த டைரெக்ஷன் போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு திருப்பிகிட்டே போகணும். ஃப்ரேமை திருப்பவே கூடாது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னிங்கன்னா காட்டு வச்சு தான் பண்ணுவீங்க. அந்த காட்டை வந்து நம்மளால் டேர்ன் பண்ண முடியாது. ஃப்ரேம்னால் ஈஸியாக டேர்ன் பண்ணிவிடுவோம், காட்டை டேர்ன் பண்ணிலாம் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணும்போதே அதை டேர்ன் பண்ணாமல் வச்சு ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே எண்டு நாட் போட போகிறோம். எண்டு நாட் போடுறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த எண்டு நாட் போடும்போது ஃபர்ஸ்ட் செயின்லேயும் சரி செகண்ட் செயின்லேயும் சரி 2 த்ரெட்டும் ஒன்றா இருக்கணும். ஒரு த்ரெட்டை மட்டும் வச்சு எண்டு நாட் போடக்கூடாது. 2 த்ரெட்டுமே எடுத்து தான் நீங்கள் எண்டு நாட் போடணும். நாட் போட்டுட்டு கீழே டைட்டாக எடுத்திங்கன்னா நாட் வெளியே தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.